ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டிவோஷனல் விளாக் தான் பார்க்க போறோம். கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாப்பாக்கு வந்து நானு அலங்காரம்லாம் பண்ணியிருப்பேன் கிருஷ்ணர் வேஷத்துல. அண்ட் கிருஷ்ணருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கியூட்டா அலங்காரம்லாம் பண்ணி, அன்னைக்கு வந்து நான் கிருஷ்ணருக்கு என்னென்ன படைச்சேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் விளாக் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ மறக்காம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நிறைய விளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு என்னோட பேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு புடிச்ச ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே குட்டீஸ் இருக்காங்க. குட்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த தெய்வ கோலத்துல வந்து நம்ம அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு புடிச்ச ஃபுட் எல்லாம் அவருக்கு படைச்சிட்டு, அந்த ஃபுட்ட வந்து குட்டீஸ சாப்பிட வச்சு, நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்பவே ஒரு சூப்பரா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு எங்க வீட்லயும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் எப்படா வரும்? நம்ம குட்டீஸ வந்து கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு, ரொம்பவே அழகா வந்து நம்ம அலங்காரம்லாம் பண்ணுவோம் இல்லையா? அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க சேனல்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து என்னென்ன போடணும் அப்படின்றது கூட நீங்க சஜஷனா வந்து சொல்லலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து கலர் கோலமே போடுவேன். மத்த டைம்லலாம் வந்து டைமே இருக்காது போடுறதுக்கு. அன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டு பூஜை ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஏர்லி மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா, கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, கொஞ்சம் வேலை எல்லாமே இருந்தது. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அண்ட் வாசல்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குட்டியா வந்து கோலம் போட்டிருந்தேன். ஏன்னா கிருஷ்ணர் வருவார் இல்லையா? அதனால வந்து அங்கேயும் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி பக்காவா வந்து கோலம்லாம் போட்டாச்சு. அன்னைக்கு வந்து சிஸ்டருடைய பையனும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து அலங்காரம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஃபோன் வச்சுட்டு. நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஃபோன் குடுத்தாச்சு. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பே கிடையாது சுத்தமா. அப்படியே வந்துட்டு பூஜை ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாச வேலையெல்லாம் முடிச்சாதான் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாவே இருக்கும் அந்த டேவே. அதனால ஃபர்ஸ்ட் வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுவே வந்து ஒரு 6 to 7 o'clock ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தேன். நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோரா எதுவுமே வாங்கி வைக்கல. அன்னைக்கு வந்துதான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கோலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட சஜஷன். இப்போ ஃபெஸ்டிவல்னாலே நம்மளுக்கு லீவ் இருந்தாதான் ரொம்ப நிதானமா பொறுமையா வந்து ஒரு ஒரு வேலையும் பாக்குறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அண்ட் ஸ்லீப்பும் இல்ல அண்ட் ஒர்க் வேற. வந்து ரொம்ப குட்டியான ஒரு கோலம் தான் போட்டேன். எனக்கு பெரிய கோலம் போடணும்னு ஆசை. பட் ஆனா டைம் இல்லாததுனால சின்னதா போட்டுட்டேன். அதுவே ஒரு மிஸ்டேக்கோட தான் போட்டிருக்கேன். பட் ஒரு கலர்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கவே. அண்ட் வந்து அரிசிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சதுமே ஊற வச்சாச்சு. ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டெப்ஸ்ல வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு கால் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி வந்து நல்லா ஊற வச்சு நல்லா திக்கா வந்து அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு நீங்க இந்த மாதிரி கை வச்சு கால் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபுல்லுமே வந்து பாப்பா காலோட நம்ம போட முடியாது. அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால நான் வந்துட்டு கையிலே போட்டுட்டேன். அண்ட் அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மஞ்சள் குங்குமம் கூட வச்சு இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கவே. கலர்ஃபுல்லாலாம் நீங்க வந்து கால் கூட போடலாம், மஞ்சள்ல போடலாம், குங்குமத்துல போடலாம். உங்களோட டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வடநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்தி தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். கிருஷ்ணருடைய பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஒரு சூப்பரான ஒரு ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கிருஷ்ண ஜெயந்தி தான். ஏன்னா வீட்டுல வந்து மோஸ்ட்லி குட்டீஸ் இருப்பாங்க. குட்டீஸ் இல்லாத வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க.
குட்டீஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய உருவத்துல வந்து குட்டீஸ்க்கு வேஷம் எல்லாம் போட்டு ரொம்பவே வந்து அவங்கள வந்து அந்த வேஷத்துல பார்த்து அவங்க அழகுபடுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வந்து இந்த ஃபெஸ்டிவலே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. கிருஷ்ணருக்கு புடிச்ச துளசியும் வந்து பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு வந்து மாலையா ரெடி பண்ணியிருந்தேன். சாமந்தி வித் துளசி வந்து பாத்தீங்கன்னா, மாலை கொஞ்சமா கட்டியாச்சு. அண்ட் கொஞ்சமா வந்து முல்லைப்பூலாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆஃப்டர்நூன் போல வந்து பாத்தீங்கன்னா, திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அதனால மனையிலயும் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர உட்கார வைக்கிறதுக்காக மனையிலயும் வந்து அ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, நம்ப சாக் பீஸ்ல போடக்கூடாது கோலம். இந்த மாவுல தான் வந்து நம்ம அரிசி மாவுல தான் கோலம் போடணும். எந்த ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அரிசி மாவுல கோலம் போடுறது தான் ரொம்பவே வந்து ஒரு நல்லது. அண்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, போன இயர் வந்து நானு கிருஷ்ணருடைய சிலை வந்து வாங்கல. ஸோ அன்னைக்கு வந்து புது சிலை வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து மேரேஜ் ஆயி வாங்குன சிலைகள் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. அண்ட் நான் வந்து இந்த இயர் வாங்குன சிலை வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, 250 அந்த மாதிரி காஸ்ட். நான் இந்த வாட்டி வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி வெயிட்டே இல்ல. பட் ஆனா அது பார்க்க வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, 150 தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜிகினாலாம் போட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா அது எனக்கு தெரிஞ்சு வாஷ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 சிலையுமே வந்து பாத்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணி நான் நெறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நான் புதுசா வாங்குன சிலை. பட் இது வந்து வாஷ் பண்ண முடியாது. ஆனா வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் நானு. ஸோ வாஷ் பண்ணா அந்த ஜிகினா எல்லாமே போயிடும். ஆக்சுவலி நம்ம வாங்கிட்டு வந்த அன்னைக்கு அப்படியே வந்து வாங்கி செலிப்ரேட் பண்ணிடலாம். நம்ப வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா? மஞ்சள் குங்குமம்லாம் துடைக்கும்போது, அது வந்து அந்த ஜிகினாலாம் போயிடும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இது காஸ்ட்க்கு ஒர்த் இல்ல. பட் அன்னைக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டைப்லயே வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கிருஷ்ணர் சிலைலாம் இருந்தது. ஆக்சுவலா காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இது நான் ₹150க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட பெருசுலாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 250, 300 அந்த ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இல்ல. அண்ட் இது நம்ம வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால அந்த காஸ்ட்ல தான் இருந்துச்சு. பட் இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ 3 கிருஷ்ணர் அண்ட் என்கிட்ட வந்து ஆல்ரெடி கிருஷ்ண பகவானுடைய ஃபோட்டோவும் இருக்கு. ஸோ அவரையும் நல்லா தொடச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த மணையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ள துணி போட்டுட்டு, அது மேல வந்து நம்ம ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம். நான் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே நான் தான் பாத்தேன். ஏன்னா, அன்னைக்கு வந்து பெருசா வந்துட்டு நம்ப எதுவுமே செய்ய போறதில்ல இல்லையா? குக்கிங் எல்லாமே. ஜஸ்ட் கிருஷ்ணருக்கு புடிச்ச சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம மெயினா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதனால அன்னைக்கு குக்கிங்க்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது. ஸோ வந்துட்டு பூஜை ஐட்டம்ஸ் ஃபுல்லா நான் பாத்துட்டேன். அண்ட் பாப்பாவ டெக்கரேஷன் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தாங்க. ஏன்னா, எனக்கு சுத்தமா டைம் இல்ல. கிருஷ்ணர் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி, டெக்கரேட் பண்ணி ஸோ ரொம்ப அதுவே டைம் ஆயிடுச்சு கால்லாம் போட்டு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா, பாப்பாவ ஃபுல்லா வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக வந்து அ விரதம் இருந்து கிருஷ்ண பகவான வந்து வழிபாடு பண்ணா, நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஓல்டு வீடியோலயே வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கிருஷ்ண பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு புடிச்ச மலர்களால வந்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அன்னைக்கு முல்லைப்பூவால தான் வந்து ஃபுல்லுமே வந்துட்டு அவருக்கு போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம சாமந்தி வச்சோம்னா ஃபேஸ் வந்து மறைஞ்சிரும் அப்படின்றதுனால, நான் ஃபுல்லுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, முல்லைப்பூ அண்ட் வந்து அரளி, துளசியும் சேர்ந்து வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அரளியும் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து நம்ம போடலாம். ஸோ அரளி வித் துளசி வந்து நானே அன்னைக்கு வந்து மாலையா வந்து ரெடி பண்ணி, அ ஃபோட்டோக்கு வந்து போட்டிருந்தேன்.
பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் 2 வேஷமுமே வந்து போட்டுட்டேன். கிருஷ்ணர் வேஷம், ராதை வேஷம் 2மே போட்டு ஸ்டுடியோல போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டோம் ஞாபகார்த்தமா. அண்ட் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பழைய வீடியோலயே சொல்லியிருப்பேன். அண்ட் அதோட காஸ்ட்டுமே வந்து அரௌண்ட் ஒரு 250க்குள்ள வந்துச்சு. பட் இப்ப நான் அந்த ட்ரெஸ் வந்து பத்தல. ராதே ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து நான் கிருஷ்ணர் வேஷம் வந்து சூஸ் பண்றதுக்கு ரீசனே வந்து பாப்பா வந்து கேர்ள் பேபி. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் வந்து போட முடியாது. ஏன்னா ஹேர் வந்து நெறைய வளர்ந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் கிருஷ்ணர் வேஷமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ் ஆக்சுவலி பத்தவே இல்ல. மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல வாங்குன ட்ரெஸ் வந்து ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்க நியர்பை சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹250 தான். ரொம்பவே வொர்த்ன்னு சொல்வேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, பிங்க் கலர், ப்ளூ கலர், கோல்டன் கலர்ன்னு சொல்லிட்டு கலர் கலரா இருந்துச்சு. பட் ஆனா ஒயிட்ட விட பெஸ்ட்டான கலர்ஸ் எனக்கு தெரியல. கிருஷ்ணர்னாலே வந்து ஒயிட்ல போட்டா சூப்பரா இருக்கும். அதனால நான் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சைட் பை சைட் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா, பூஜை ஒர்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க டாடி வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிட்டு, அந்த செட்டு, ஜுவல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. சிஸ்டருடைய சன்னும் வந்து அன்னைக்கு வந்திருந்தான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் கூட கோஆப்பரேட்டே பண்ணல. ஆல்ரெடி பழைய ட்ரெஸ் ஒண்ணு இருந்தது. ஸோ அத வச்சு அவனுக்கு சும்மா ட்ரையல்லாம் பண்ணி பார்த்தோம். பட் அது ரொம்ப குட்டியானதுனால வந்து பார்க்கவே நல்லா இல்ல. அதனால அவன் வந்து அவனே வந்து வாண்டடா எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விடுன்னு சொல்லி ராதை ட்ரெஸ் தான் கேட்டான். அதனால அவனுக்கு வந்து ராதை வேஷமும், பாப்பாக்கு வந்து கிருஷ்ணர் வேஷமும் வந்து நாங்க போட்டு அலங்காரம் பண்ணி விட்டோம். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவ லைக் என்ன மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அவளுக்கு பண்ணணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா காட்டுவா. அழமாட்டா, அடம் பிடிக்க மாட்டா. ரொம்ப அழகா காட்டுவா. சமத்து குட்டி. ஆனா தங்கச்சி பையன் வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு எதுவுமே போடக்கூடாது. ஸோ அவன் அடம் பிடிச்சிட்டே தான் இருப்பான். இந்த செட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருந்தேன். ₹250 வந்து பாப்பா கிருஷ்ணர் வேஷத்துக்கு போட்டிருக்க அந்த செட் எல்லாமே ₹250 அண்ட் ட்ரெஸ் ஒரு ₹250. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இவனுக்கு வந்து அப்பா தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. வந்து 6 to 7 o'clock குள்ள வந்து சாமி கும்பிடணும். ஆனா நான் சாமி கும்பிட்டதே 8 மணி ஆயிடுச்சு. 2 பேருக்கும் வேஷம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பரா போச்சு அன்னைக்கு டேவே. ஆனா லேட் ஆனாலும் பரவாயில்ல. பக்காவா வந்து பண்ணி சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பாப்பா போட்டிருக்க செட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் காம்பினேஷனா வாங்கினேன் கோல்டன் கலர். இவன் வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் ரொம்ப சைலண்டா காட்டினான் பொட்டு வைக்கிறதுக்குலாம். அதுக்கே கொஞ்ச நேரத்திலேயே சார் வந்து அழைச்சிட்டாரு. பார்க்கவே அப்படியே குட்டி ராதை மாரி கியூட்டா இருந்தாரு. பொண்ணு வேஷம் போட்டோன்னா பொண்ணாவே மாறிட்டான். அவன் அழகா இருந்தான் பார்க்க. அப்படி இப்படின்னு இருக்கிற திங்ஸ் எல்லாமே வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராதே வேஷம் வந்து போட்டோம். அண்ட் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழவே இல்ல. ரொம்ப கியூட்டா வந்து காட்டிட்டு ரொம்ப பொறுமையா வந்து இருந்தா. எல்லாம் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப சைலண்டா காட்டிட்டு இருந்தா அவன். எங்களுக்கு என்ன பயம்னா அவ ஒரு 7 o'clock ஆனா தூங்க ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு அப்பவே வந்து கண்ணு சொக்கிடுச்சு, தூக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போட்டு விட்டேன் நானு. ஏன்னா அவ தூங்கிட்டான்னா, அதுக்கப்புறம் மொத்த பிளானுமே வந்து பாத்தீங்கன்னா சொதப்பிடும். அதனால வந்து அவளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே நான் பண்ணி விட்டேன். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாரு. அண்ட் நான் வந்து பாப்பாக்கு பொட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி விட்டேன். அல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்டான ஒரு மருதாணி லுக் குடுக்கும். பட் ஆனா எனக்கு பயமா இருந்தது பாப்பாக்கு போடுறதுக்கே. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கு. பட் நான் வந்து ட்வைஸ் வந்து நான் விசாரிச்சுட்டேன் கடையிலுமே. ஸோ நெறைய குட்டீஸ்க்கு இதான் வாங்கிட்டு போறாங்க. ஸோ நீங்க வந்து வாங்கிட்டு போலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னாங்க. ஸோ அதனால வந்து பாப்பாக்கு அல்ட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு போட்டு விட்டேன். அது போட்டோனே இன்னும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அவன் வந்து இத போட்டோனே வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லி அடம் புடிச்சுட்டே இருந்தான்.
எனக்கு வந்து அத ரிமூவ் பண்ணேன்னு சொல்லி அடம் பிடிச்சுட்டேன். பாப்பா வந்து ரொம்ப சைலன்ட்டா காட்டிட்டு, ரொம்பவே வந்து பொறுமையா இருந்தா. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலா வேஷம் போடுறதெல்லாம். பட் ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அவன் வந்து போட்டுக்க மாட்டான். அவனுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்லயே சார் வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. ஃபோட்டோ கூட அந்த அளவுக்கு 2 பேருமே சேர்ந்து எடுக்கவே விடல. அவன் ரொம்ப அடம் பண்ணி எல்லாத்தையும் கலைச்சுட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த வேஷத்தையே கலைச்சுட்டோம். பாப்பா மட்டும் அப்படியே வச்சிருந்தாங்க. அண்ட் கிருஷ்ணருக்கு புடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிட்டோம். செட் ஃப்ரூட்ஸே வந்து விக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, செட்டாவே விக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு பிளேட்ல வந்து நான் தனியா அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ண பகவானுக்கு புடிச்சதே வந்துட்டு ஒரு 5 பொருள் வந்து கண்டிப்பா இருக்கணும். நம்ம வந்து என்னதான் வந்து படையல் போட்டாலும், அவருக்கு வந்து நெறைய ஸ்நாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பொரி, அவல், அ நெறைய வந்து எள்ளு உருண்டை, முறுக்கு இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் உங்களால வாங்கி வைக்க முடியலனாலும், ஒரு 5 பொருள் வந்து கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கும். பாலால உருவாகக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நம்ம வச்சு அவருக்கு படைக்கணும். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலு, தயிரு, வெண்ணெய், மோரு, நெய்யு. இது எல்லாமே வந்து நீங்க அவருக்கு வச்சு படைக்கும்போது, அவர் வந்து அத ரொம்ப சந்தோஷமா வந்து அத அக்செப்ட் பண்ணிப்பாரு. அண்ட் கிருஷ்ண ஜெயந்தினாலே இந்த 5 பொருள் வச்சு படைச்சாலே வந்து நம்ம போதும். உங்களால அந்த 5 பொருளும் வைக்க முடியல அப்படின்னா, பாலு, தயிரு, வந்து வெண்ணெய் மட்டும் வச்சுருங்க. வெண்ணெய் வந்து நெறைய கடைகள்லயே வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வெண்ணெய் மட்டும் கூட நீங்க கிருஷ்ணருக்கு வந்து வச்சு படைக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே வாங்குவேன். பட் இந்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்நாக்ஸ் போல தான் வாங்கியிருந்தேன். அச்சு முறுக்கு, முறுக்கு, சீடை, அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை உருண்டை, ஓட்ட வடை, அதுக்கப்புறம் பொரி உருண்டை மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கல. கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, பொரி, அவலு, நாட்டு சர்க்கரை அண்ட் வந்து பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. படையல் எல்லாமே. இப்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால், தயிர், வெண்ணெய் தான். அத விட வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப புடிச்ச விஷயம்னா, அவல் பாயாசம் தான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் YouTubeல செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த அவல் பாயாசம் வந்து செஞ்சிருந்தேன். ஹானஸ்ட்டா சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த அவல் பாயாசம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவல் பாயாசம் செஞ்சேன். அண்ட் வெண்ணெயும் வந்து வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வெண்ணெய் கிண்ணத்திலே தெரியும். ஒரு எல்லோ கலரும் கொஞ்சம் இருக்கும். அண்ட் கடையிலயும் வாங்கி வச்சதும் ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு பிஃபோராவே நான் வீடியோ போடுறேன். வெண்ணெய் எப்படி ரெடி பண்றதுன்னு. அண்ட் அந்த அவல் பாயாசம் ரெசிபியும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்ப வந்து எல்லாமே படையல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பிஃபோராவே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு கிருஷ்ணர நாங்க வீடியோலாம் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா அவங்க கோஆப்பரேட் பண்ணும்போதே வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அண்ட் சாமி இந்த படையலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுடைய காலும் வச்சு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, பூலாம் வச்சு நான் வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ப பாப்பாவுடைய கால் தான் இல்லையா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் வந்து பண்ணியாச்சு. கொஞ்சம் கால் வந்து சரியா வரல. ஏன்னா அது ஒயிட் டைல்ஸ்ன்றதுனால சரியா தெரியல. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நான் பாப்பாவுடைய கால் மட்டும் வச்சேன். மீதி எல்லாமே நான் கையிலேயே வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கவே எனக்கு ஒரு 7:30 போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணேன் விளக்கேத்திட்டு. அம்மாகிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். தயவு செய்து அர்ஜென்ட் பண்ணாதீங்க. ஸ்லோவா கூட நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனா திருப்தியா கும்பிடணும் அப்படின்றத நான் சொல்லியாச்சு. அவங்க லேட் ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:45 to 8க்குள்ள வந்து நாங்க விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. தம்பி தான் வந்து கொஞ்சம் கூட ஒத்துழைக்கல. அவன் வந்து போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து 2 வீடியோலாம் எடுத்து அவங்க அம்மாக்கும் ஷேர் பண்ணிட்டோம். எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் கிருஷ்ணர், ராதை 2 பேருமே இருந்தாங்க. அந்த 2 பேருக்குமே வந்து எப்படி வந்து அலங்காரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவனுக்கும் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே கேர்ள் பேபி மாரியே இருந்தான் அழகா. அண்ட் பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன் இல்லையா? அத விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆப்ட்டா இருந்துச்சு. அப்படியே உண்மையாலே வீட்டுக்கு கிருஷ்ணர் வர மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அவ மேல் வீட்டுக்கு போனா, அவங்களுமே அதான் சொன்னாங்க, "ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டோட்டல் காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹500 வந்துட்டு இவளுடைய இந்த அலங்காரத்த வந்து நான் முடிச்சுட்டேன். ரொம்ப வந்து ஒரு வொர்த்தான அமௌண்ட்டுக்கு அந்த அலங்காரம் வந்து அப்படியே ரொம்ப ஆப்ட்டா இருந்துச்சு.
பாப்பாவுடைய கிருஷ்ணர் வேஷமும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து தீபாரத்தனெல்லாம் காட்டி சாம்பிராணிலாம் வந்து போட்டு அன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா போச்சு. நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை. எனக்கு வந்து டைம் ஆயிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் வொர்க்லயே உட்காரணும். ஆல்மோஸ்ட் 8 ஆயிடுச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஆனா என் முருகர வந்து நானு கண்டுக்கவே இல்ல. அப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எனக்கு சுத்தமா ஆக்சுவலி டைமே இல்ல. நான் பாப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு, இங்க படையெல்லாம் போட்டவே எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா பரவால்ல இன்னைக்கு ஏத்த வேணாம் அப்டின்ட்டாங்க. 6 விளக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா 1 விளக்கு வச்சு, 6 வெத்தல மட்டும் வச்சு கிருத்திகை இல்லையா அன்னைக்கு. ஸோ நம்ம முருகர எப்படி விடுறது? அதனால வந்து ஃபைனலா முருகருக்கும் விளக்கேத்தி, முருகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு ஒரு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, விசேஷமான ஒரு நாள். முருகர், கிருஷ்ணர் 2 பேருக்குமே வந்து ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஆடி கிருத்திகை, கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷல். 2 பேருக்குமே நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்க கேட்கறது எல்லாமே வந்து நிறைவேத்துவாங்க. ஸோ நாங்க சூப்பரா வந்து ப்ரே பண்ணி, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டே ரொம்ப சூப்பரா போச்சு. அண்ட் பாப்பா வந்து கொஞ்சம் இந்த கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு, ஃபோட்டோஸ்லாம் வந்து அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணர் வேஷத்துல பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அவ்ளோ கியூட்டா இருப்பாங்க. மறக்காம நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ்லாம் வந்து உங்ககிட்ட இருக்க அந்த கவலைகள மறக்கறதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. ஸோ எங்க வீட்டு கிருஷ்ணர் அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.